ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, முட்டையை வச்சு ரொம்பவே சிம்பிளான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதில் நான் 3 முட்டை எடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்டு இந்த முட்டையை நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. இப்போ இந்த முட்டை நல்லா கொதித்து வெந்துருச்சு. சூடு ஆறினதுக்கப்புறமா நான் அந்த ஓடெல்லாம் எடுத்துட்டு 2 வெட்டி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேங்க. இப்போ இதுக்குரிய மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். இப்போ இந்த மசாலா எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. இது இருக்கட்டும். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற முட்டையில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கை விரலை வச்சுட்டு லைட்டாக இதை அழுத்தம் கொடுத்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்போனா அது மசாலா பிரிஞ்சு போகாமல் இருக்கும். அதுக்காக தானே. இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு ஒரு ப்ரெட்டை நான் முக்கி எடுத்துருக்குறேங்க. இப்போ உள்ளங்கையில் வச்சுட்டு நல்லா அழுத்தம் கொடுத்துட்டு இந்த தண்ணியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இது நல்லா ட்ரையாக இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த ப்ரெட்டில் இருக்கிற தண்ணியை ஃபுல்லாக நான் ஒட்டை நல்லா புழிஞ்சு எடுத்துட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த முட்டையை சென்டரில் வச்சுட்டு சைடில் இருக்கிற ஓரங்களாக வச்சு இந்த முட்டையை நல்லா கவர் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த ப்ரெட்டில் இருக்கிற அந்த ஓரங்களை வச்சுட்டு இந்த முட்டையை நல்லா கவர் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஸ்டார்டிங்கில் அந்த ப்ரெட்டு ஒட்டாமல் இருக்கும். கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணும்போது நல்லா ஒட்டி பிடிச்சிக்கும். இப்போ பாருங்கள், இந்த முட்டையை நல்ல ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்தாச்சு. இப்போ பாருங்கள், நான் எல்லா முட்டைகளும் ரெடி பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு பிளேட்டில் பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்குறாங்க. இப்போ இந்த முட்டையில் நல்லா போட்டு பரட்டி எடுத்துக்கலாம். இந்த பிரெட் க்ரம்ஸ் எல்லா இடத்துலையும் நல்லா படணும். இப்போது ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த முட்டையை உள்ளே இறக்கி விட்டுடலாங்க. இப்போ இது நல்லா வெந்து வரட்டும். இப்போ இதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு நல்லா கோல்டன் கலரில் ஆகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிட்டு ரெடியாக இருக்குது. இப்போது இதில் இருக்கிற எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுக்கலாங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற அந்த முட்டையும் பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ ரொம்பவே சூப்பரான ஈஸியான முட்டையை வச்சு ஒரு ரெசிபி செஞ்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பை.